அந்த புள்ள வராமல் இருக்கா அப்படியோ? செஞ்சாலும் செஞ்சிருப்பாரு, சொல்ல முடியாது இந்த மனுஷனை. சின்னையா சரக்கு போட்டாலே என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அவருக்கே தெரியாது. கடவுளே, இதெல்லாம் எங்கே போய் முடிவு போகுதுன்னு தெரியல. நீ தான் கடவுளை காப்பாற்றணும். காஃபியா? காஃபி நீ போட்டியாக்கா? ஆமாங்கய்யா, நான் தான் போட்டேன். நந்தினி எங்க? தெரியலங்கய்யா, இன்னும் வரலையா. என்னது வரலையா? ஆமாங்கய்யா. ஏண்டா நீ தூங்கி எந்திரிக்கிறது முன்னாடியா வந்திருப்பாள? ஆமாங்கய்யா, அதுதான் எப்பவுமே முதல் ஆளா வந்து நிற்கும். ஆனா இப்ப ஆளையே காணோம். ஒருவேளை சூர்யா நைட்டு திரும்பவும் ஏதாவது சண்டை போட்டானா? ஐயா, நான் வேணா ஒரு 8 போய் பார்த்துட்டு விட்டுங்களா ஐயா? போய் பார்த்து. சரிங்க, ஆகட்டும் ஆகட்டும். அத்தா மாடி நந்தினி, யார் அது? அத்தாடி, அண்ணன் கல்யாணம் வந்திருக்கத்தா, கதவை திறத்தா. வரேன். ஏய், வரேன்னு சொல்றேன்ல, யார் அது? ஐயா, என்ன கல்யாணம்? எதுக்கு இப்ப நோய் 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 அடிச்சுக்கிட்டே இருக்க? இல்லங்கய்யா, காஃபி கொடுக்கலான்னு வந்தேங்கய்யா. ஐயோ, அப்படியே ஒண்ணு. எப்பயா நான் என்ன கடுப்பாக்காது? எப்பயா நான் காலைல காஃபி குடிச்சிருக்கேன்? ஐயா, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க? ஐயா, என்ன மன்னிச்சிருங்கய்யா. காஃபி உங்களுக்கு இல்லையா, நந்தினி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஆமாங்கய்யா. ஓ, நந்தினி தூங்குறாளா? இது வரைக்கும் நீ நந்தினிக்கு காஃபி எல்லாம் கொடுத்து நான் பார்த்ததே இல்லையே. இப்ப என்ன புதுசா? உண்மைதாங்கய்யா, புள்ள காலையிலேருந்து எந்திரிச்சு வரல. சரி, அதான் நானே காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்கலான்னு வந்தேன். ஓ, சரி கொடு. சரிங்க. அத்தா, அம்மாடி, தங்கச்சி, அத்தா நந்தினி, அண்ணன் காஃபி போட்டு கொண்டு வந்திருக்கேன், எந்திரிச்சு குடிதாயே. அம்மாடி, என்ன ஏத்தா இவளன்னா நீ தூங்க மாட்டியே, எந்திரிதாயே. என்ன எவ்வளோ கூப்பிட்டாலும் புள்ள எந்திரிக்க மாட்டேது. என்ன புள்ள அணத்துற மாதிரி இருக்கு. புள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சரி, தொட்டு பார்ப்போம். அத்தா, ஆத்தாடி, என்ன உடம்பு நெருப்பா குதிக்குது. ஆகா, பிள்ளைக்கு காய்ச்சல் வந்துருச்சு போல இருக்கு. ஆத்தா நந்தினி, ஆத்தா நந்தினி, மணி எந்திரிச்சா? என்ன கல்யாணம்? ஐயா,
எந்திரிக்க மாட்டேங்கிறாளா? இல்லையா, பிள்ளைக்கு காய்ச்சல் நெருப்பா கொதிக்குதியா. நீங்க வந்து பாருங்களேன், சீக்கிரம் வாங்க. நந்தினி அத்தா, கொதிக்குதா? மடி ஒரு நிமிஷம். எந்திரிச்சாயே. ஐயோ அத்தா, ஐயா சீக்கிரம் வேகமா வாங்கய்யா. பிள்ளைக்கு என்னாச்சுயா? காய்ச்சல் உடம்புலாம் கொதிக்குதியா, பாருங்கய்யா. காய்ச்சல்? ஆமாங்கய்யா. ஐயோ, ஆமா கல்யாணம். ஐயோ, பயங்கர ஃபீவரா இருக்கு, டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு கல்யாணம். நான் வேற தூங்கிட்டு இருந்தேனா எனக்கு தெரியல. ஐயா நீங்க டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அதுக்குள்ள போய் நான் பெரிய ஐயாட்ட சொல்லிட்டு இருந்துறேன். சரி, நான் அப்படியே? டாக்டர் கூப்பிடுறேன். இரு. என்னது? டாக்டர், இந்த பக்கம் இருக்கு. என்னடா இது? முகத்துல முத்து விழுந்திருக்க. ஒருவேளை ஆத்தா வந்து தங்கச்சி மேல இறங்கிருச்சோ? ஆத்தா மகமாயி எந்த கோவம் இருந்தாலும் பிள்ளைய தண்டிச்சிடாதா. மடி நந்தினி, நந்தினி, ஆத்தா நந்தினி, கடவுளே. யா, என் வைஃப் கொஞ்சம் ஃபீவரா இருக்கு, உடனே வர முடியுமா? யா ப்ளீஸ் மேக் இட் ஃபாஸ்டர் ப்ளீஸ். தேங்க் யூ. ஐயா நீங்க ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நான் ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். as early as possible. வேற முடியுது. Yeah. கடவுளே. ஐயா நந்தினி அம்மாவுக்கு பயங்கரமா காய்ச்சல் அடிக்குதியா, உடம்புலாம் அனலா கொதிக்குதியா, என்ன ஒன்றும் தெரியலையா. அது காய்ச்சலா? என்ன ஆமாங்கய்யா, திடீர்னு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அம்மா போட்டிருக்குன்னு நினைக்கிறேன்யா. ஏய், என்னடா சொல்ற? அம்மா போட்டிருக்கா? ஆமாங்கய்யா, முகத்தில் 2 இடத்துல பெரிய முத்து போட்டிருக்குங்கய்யா. கட்டாயமாக அந்த ஆத்தா மகமாயி தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஐயா. அதனால தான் அந்த பிள்ளைக்கு உடம்புலாம் அவ்வளோ அனலாக கொதிக்குது போலையா. சரி இரு, டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். இல்லைங்கய்யா, அது வந்து சின்னையா டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தாருயா. இந்நேரம் தகவலை சொல்லியிருப்பா ஐயா. அப்ப சரி, அம்மா போட்டிருக்குன்னு டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்லட்டும். அது வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். சரிங்க ஆகட்டுங்க. டாடி, என்னாச்சுடா? தெரியல டாட். காலையில கல்யாணம் வந்து காஃபி கொடுக்கும்போது தான் நான் பார்த்தேன். பயங்கர டெம்பரேச்சரா இருக்கு டாடி, ஃபீவரா இருக்கு. சரி, டாக்டருக்கு இன்ஃபார்ம் சொல்லிட்டேன்ல? பண்ணிட்டேன் டாடி. நான் இப்பதான் கால் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க. டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு டாடி. நந்தினி, நந்தினி. டாடி ஒரு வாட்டி டச் பண்ணி பாருங்க, செம்ம சூடா இருக்கு.